ஓப்பன் ஸ்டேஜில் வந்து அவங்க புடவை கேட்டு கொடுத்து பார்க்க சித்தாரை கேட்டு கொடுத்தா போடுறத பார்ப்பீங்க நீங்கள் சொல்லு. ஆனால் ஆடியன்ஸ் யாருக்கும் அது எந்த விதமான தப்பு பண்ணாது. இந்த கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நாடகத்தையும் பார்த்திருக்கீங்க, சினிமாவையும் பார்த்திருக்கீங்க. நாடகம் அதை விட தத்ரூபமா இருந்ததுன்னு சொல்றீங்க. நாட்டு இன்னும் இருக்கு. ஏன்னா சினிமா முழு மணி நேரம் வசத்தை பேச பண்ண முடியாது, யார முடியாது. இப்போ வந்து சினிமா துறையில காம்படிஷன் நிறைய. அன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு காம்படிஷன் இருந்துக்காது. அப்படி இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை. காம்படிஷன் டேலண்ட் காம்படிஷனுங்க. இது மாதிரி அன்ஹெல்தி காம்படிஷன் கிடையாது. பட் கணேசன் வந்த அப்புறம் தான் வந்து டைலாக்குக்கும் ஆக்டிங்க்கும் சிவாஜி கணேசன் வந்தவங்க 52க்கு அப்புறம் திருப்பாங்க. சினிமாவில் நம்ம திருப்ப 52க்கு அப்புறம் கெட்டாலும் மேன்மக்கள் என்பார். அது ஒரு கிளாஸ் விடுங்க பாருங்க, மறக்க முடியாது. நீங்க சிவாஜி கணேசன் ஐயாவோட சேர்ந்து என்ன மாதிரியான? நான் பார்த்தேன் கிடையாது. நீங்க அவரை பார்த்தது கிடையாது, சினிமா தான் பார்த்தேன். ஒரு சீனில் வந்து அந்த ஒரு இன்சல்ட் பண்ணும்போது நம்ம க்ளோஸ்அப் காக்கிற மாதிரி சிம்மாசம் நடந்து வரும். அதே மாதிரி முதல் மரியாதை கடைசியில் எடுத்து விடுவாங்க. அது மாதிரி நடிகை பண்ண முடியாது. நாடகத்துறையில இருந்து சினிமா துறையில ஜொலிச்சவங்க அப்படின்ற மாதிரி யார நீங்க பார்த்தது? சிவாஜி கணேசன் நாடகத்துல நீங்க இருந்த டைம்ல சிவாஜி 52 வந்தாரு. 52 வந்தாரு. முதல் படம் பராசக்தி 52. அவர் சத்யநாத சவால கவியின் கனவு ட்ராமா போட்டாங்க. தெரியும். அவன் நான் ரொம்ப சின்ன பையன். அந்த ட்ராமா பார்த்துருக்காங்க, ஞாபகம் இல்லை. அதில் ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. அவர் ஆக்ட் பண்ணிருக்காரு, நம்பியார் ஆக்ட் பண்ணிருக்காரு, கவின் அவர் அது ஒரு ஆக்ட் பண்ணிருக்காரு. அவங்க ஆக்டிங் எல்லாம் நம்ம பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா நடிப்பு உயிரா பார்த்தவங்க இல்ல. இல்ல அவங்க அதாவது அதை வந்து தொழிலா கூட கருதலாம. அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றேன்னா அது ஒரு தெய்வீகமா இருக்காது. தெய்வ பணியான எந்த நடிகரும் பாருங்க அந்த காலத்துல பண்ணாங்கன்னா ஸ்டேஜை கும்பிட்டு தான் விளையாடுவோம். முதல்ல ஒரு நாடகாடிக்கு முன்னாடி பூஜை போடுவோம். அதுக்கு முன்னாடி உள்ள ஏறச்சே நமஸ்காரம் ஸ்டேஜ் நமஸ்காரம் பண்ண போவோம். சரி. எந்த நடிகா பெரிய அழகாந்து எந்த ப்ரொஃபஷனல் பயப்படுவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம். ஆடியன்ஸ் பாக்குறோம் இல்லையா? அதான் லைவா பாக்குறோம். இப்ப சினிமா ஷேடோ தான், பட் லைவா பாக்குறோம். நீங்க டிகேஷன் ஆக்டர்லாம் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். சரிங்க. அது அவையார்ல ஒரு சீனை வருங்க. அவர் ஆம்பளை வேஷத்துல 3.5 மணி நேரம் அந்த நாக்கு மடிச்சுன்னு பேசுவார், கழியா பேசுவார், பாடுவார். பேசுறது மட்டும் இல்லை, பாடுவார். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுவார். அந்த மாதிரி நடிக்கவே முடியாதுங்க. டிகேஷன் மாதிரி அவையார் வேஷத்துல யாரும் நடிக்கவே முடியாது. சரி, சினிமாக்கு கேள்விப்பட்ட சொல்றேன். ஒரு ஆண் பெண் போட்டு ஆக்ட் பண்ண அவர் வந்து சினிமாவுக்கு வாசன் கூப்பிட்டாரு, நீ ஆக்ட் பண்ணுன்னு சொன்னாரு. அவையார் ஆக்ட் பண்ணுங்க. அவர் சொன்னா கேள்வி இது எனக்கு. அது இல்லைங்க, சினிமா நாடகம் வேற, சினிமா வேற, அதை வேண்டியில்லை, அந்த அம்மாவையே போட்டுருங்க, அவளே போடுங்கன்னு சொன்னாராம். சரி. அப்பதான் போட்டேன். அவளை வாசன் போய் அவரே கேட்டாரான்னு சொன்னா சொல்லுவாங்க. அவளு அதாவது ஒரு மெக்னானி விட்டினா பாக்குறாங்க, பெரிய வைத்தனமான அவனை பாக்குறாங்க. ஒரு சீடு வருங்க. அதாவது இந்த பாரி வள்ளல் வந்து நாட்டை இழந்து செத்து போயிடுவாங்க. இந்த 2 குழந்தைங்களை வந்து நாட்டை விட ஓடி போயிடும், வெட்டிடுவாங்க. காட்டுல இருக்கும். அந்த காட்டுல வந்து அகஸ்மாத்தா வந்து அவையார் பாக்குறாங்க. நல்லா மழையில் நெஞ்சுன்னு வராங்க. அந்த அம்மா அவையார் வந்து இந்த குடி நடந்துன்னு இருக்காங்க. அப்ப என்ன பண்ண வந்து அது தான் போது அந்த அம்மா குதிர்னு சொல்லிட்டு தங்க மேல ஒரு சித்தாடியை கொடுத்து அவங்க கொடுப்பாங்க. அந்த அம்மா போதுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வந்த லேடிஸு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து அவங்க புடவை கேட்டு கொடுத்து பார்க்க சித்தாரை கேட்டு கொடுத்து போடுறத பார்ப்பீங்க நீங்கள் சொல்லு. ஆனால் ஆடியன்ஸ் யாருக்கும் அது எந்த விதமான தப்பு பண்ணாது. முகசுளிப்பே வரல. அது மட்டும் இல்லை, அந்த கடைசியில் சொல்லிட்டு அது நாடகம் முடிச்ச உடனே முடிச்சுட்டு போய் அந்த சீர்கிட்ட போய் கெட்டாலும் மேன்மக்கள் என்பார். அது ஒரு கிளாஸ் விடுங்க பாருங்க, மறக்க முடியாது. அதாவது அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க 2 ஆக்டர்ஸ் வந்து அவர் அவையார் அந்த 2 பேரும் பாடி மக்கள் அங்கே சங்கவை அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஜனங்களும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பின்ன கரெக்டாக பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்தது நடிப்பில். அதாவது ஐடென்டிஃபை தம்செல்ஸ்.
பூரா அதாவது அது வந்து கடனுக்காக வந்து கிடையாதுங்க. அது வந்து நம்ம நடிக்கிறோம், இந்த பாத்திரம் மாறி பாத்திரம் கொண்டாடுவோம். காம்படிஷன் இப்போ வந்து சினிமா துறையில காம்படிஷன் நிறைய. அன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு காம்படிஷன் இருக்காது, அப்படி இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை. காம்படிஷன் டேலண்ட் காம்படிஷனுங்க. இது மாதிரி அன்ஹெல்தி காம்படிஷன் கிடையாது, டேலண்டட் பண்ணி போகுது. அது சொல்றேன் எனக்கு. இப்போ வந்து 52க்கு முன்னாடி வந்து சினிமா பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு தான் போகும் இம்பார்ட்டன்ஸ். எம்கேடி சரி, மகாலிங்கம் சரி, அவங்கெல்லாம் பாடு, சித்திரபாசி சின்னப்பா இருந்தால் கூட பாட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், நடிப்பு செகண்ட் தான். கொஞ்சம் இந்த பீரியடில் டிஆர் மகாலிங்கம் சின்னப்பா வரும்போது கொஞ்சம் வச்சனமாக கொஞ்சம் கொடுத்தாங்க. பட் கணேசன் வந்த அப்புறம் தான் வந்து டைலாக்குக்கும் ஆக்டிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ். சிவாஜி கணேசன் வந்தவங்க 52க்கு அப்புறம் திருப்பாங்க சினிமாவில். நம்ம திருப்ப வேணா 52க்கு அப்புறம் டபுள் ஆக்டிங்ல நடக்கவே இல்லை. ஒரு வச்சனம் பேசுறது எப்படி, ஆக்ட் பண்ணுறது எப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுல சொல்லுவேன் சொல்லுங்க. வந்து கப்பலோட தமிழா நீங்கள் பார்த்துருக்கோம். கடைசியில் செத்து போகிற சீனை பார்த்துருப்பீங்க. அந்த சீட்டில் இந்த செத்து போகிற பெருமூச்சு விடுறத காமிப்பார் அவர், கிடையாது. அதே மாதிரி முதல் மரியாதை கடைசியில் பாருங்க, எடுத்து விடுவாங்க. அது மாதிரி நடிகை பண்ண முடியாது. அது உண்மை. அதெல்லாம் வந்து எங்க இருக்கு நடிப்புன்றது, சிகரம்ன்றது உண்மையாச்சு இல்லை. அதெல்லாம் வந்துன்னா அது வந்து கணேசனால தான் பண்ண முடியும், அது யாராலையும் பண்ண முடியாதுங்க. இமிடேட் பண்ணலாம், கணேசன் இமிடேட் பண்ணலாம். ஒரிஜினல் தானே. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கணேசன் வந்து வச்சனத்துக்கு முதல்ல வச்சனத்துக்கு தான் ப்ராமிஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆக்டிங்க்கு கொடுத்தாரு, டெவலப் பண்ணிப்பாரு. ஆரம்ப வச்சனம் நான் பராசில டைலாக் தான் இருக்கும், ஆக்டிங் ஜாஸ்தியா இருக்காது. பட் அப்புறம் லேட்டர்ல அவர் ஆக்டிங் யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பா இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாது, அவர் இமிடேட் பண்ண முடியாதுங்க. முடியவே முடியாதுங்க. சரி, நீங்க சிவாஜி கணேசன் ஐயாவோட சேர்ந்து என்ன மாதிரியான? நான் பார்த்தது கிடையாது. நீங்க அவரை பார்த்தது கிடையாது, சினிமா தான் பார்த்துருக்கேன். அப்படிங்களா? பார்த்தேன். டிராமால பார்த்து கெட்டவன் டிராமால பார்த்துருக்கேன். டிராமால பார்த்துருக்கேன். சரி சரி. நான் தங்கப்பதற்கு நான் பார்க்கல நினைக்கிறேன். வியட்நாம் டிராமா பார்த்துருக்கேன். வியட்நாம் சொல்றேன் கேளுங்க. அவர் வந்து ஒரு கேரக்டர்னா அது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குங்க. ஒரு மனுஷன் இருப்பான் அந்த மாதிரி. அவர் வந்து அவர் அதாவது ஒரு ஆளை பார்த்து உங்களை பார்த்து உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அதை அப்படி உங்களை அப்படியே இமிடேட் பண்ணிடுவார். அப்படியே அதாவது சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் கேரக்டர் இருக்கு இல்லையா, சரி, அந்த கேரக்டர் நீங்கள் வந்து அவர் வேற யாரும் இல்லை, பச்சவாஸ் காலேஜ் ஆர் கிருஷ்ணமூர்த்தி பிரின்சிபால் திறந்தார். அவருடைய இமிடேஷன் அப்படியே அவர் மாதிரி அடைய காமிச்சார். சரி சரி சரி. அதே மாதிரி கௌரவத்தில் அட்வொகேட் ஆக்ட் பண்ணுவார் இல்லையா, கோவிந்த் சாமி தான் அது பெரிய சீனியர் அட்வொகேட் இருந்தார். அவர் அப்படி அவர் இமிடேட் பண்ணி காமிச்சார். அவர் மாதிரி அதாவது ஒரு கேரக்டர் பண்ண அதை யூஸ் பண்ணி அதே மாதிரி யூஸ் பண்ணி அடிச்சு காமிப்பார். அதுதான் நான் எத்தனையோ தலைவர்களை நம்ம வந்து பார்த்ததில்ல. சிவாஜி கணேசன் மூலமா அவர் நடிப்பு வஉசி இப்படி இருந்திருப்பாரோ, இந்த தலைவர்கள் இப்படி இருந்திருப்பாங்களோ அப்படின்றது இப்படி நம்ம அவர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் கிட்ட அப்படிதான் போய் சேர்ந்து இருக்கு. இல்ல அவர் வந்துட்டா அதே மாதிரி நீங்க பாருங்க, திருவள்ளுவர்ல பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சி பெரியவர் இமிடேட் பண்ணிருப்பாரு. திருவாக்க தவிர அப்படியே அவர் பார்த்தேன். அதாவது ஒரு அந்த அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே மாறிடும். அப்படியே மாறும். அதுக்கு வந்து ஒரு அதை பத்தி நீங்க பாருங்க, அந்த சொல்ல பாருங்க, அந்த வியட்நாம் வழியில பிரசன்டேஷன் நீட் பேபரி அப்படின்னு அதான் அப்படிதான் சொல்லுவாரு அவர். பேபரி அவர் மாதிரி சரி சரி. வார்த்தைகள்லாம் வந்து கணேசன் வந்த ஆக்டிங்க்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது, வசனத்துக்கு முக்கியத்துவம், அப்புறம் ஆக்டிங்க்கு முக்கியம் கொடுத்தது அவர் வந்து. அது பெரிய திருப்பம். 52க்கு அப்புறம் சினிமா துறையே ஒரு பெரிய போட்டவர் அவர் தான். அது வந்து சொல்ல வந்து அது வந்து சொல்ல போனா அது ரோட் கம்ப்ளீட். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அவரை பத்தி அவர் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அவர் போராட்டம் நம்ம இந்தியா கொடுத்தாரு இல்ல. ஆமாங்க, அது நம்ம பாக்கியம் இல்லையா? பாக்கியம். ஆனா அவர் கௌரவம் பண்ணாரு. அவருக்கு வந்து இந்த கௌரவம் கிடையாதுங்க. அவருக்கு அவர் தனியாக கௌரவம் பண்ணிடணும். இன்னமும் கூட பண்ணிக்கணும். சரி சரி சரி. அந்த காலத்து நாடகத்தின் வாயிலாவே பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு கொடுத்தது நிறைய இருக்கு. வந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சரஸ்வராமன் பக்கம் டிராமாவில் கொஞ்சம் புதுமையா இருக்குங்க. சரஸ்வராம டிராமா போயிருந்தா சேவா செய்து வச்சிருந்தாரு. அது புதுமையால போடுவார். அவர் வந்து கேள்விப்பட்டதுலாம் நான் எனக்கும் ரீச் கிடையாது, அவருக்குலாம் கிடையாது. வாரான ஒரு பெரிய இதுவாக இருந்தார். வாரான பேர் தெரியாது, பெரிய சமூக தீர்த்தாளர். அவருக்கு ரொம்ப வேடியவர் அவர். அவர் வந்து சரஸ்வராமா அப்படியெல்லாம் பண்ணுவாருங்க.
அதாவது ஒவ்வொரு ஃபீல்டு அவங்க ஃபீல்டு ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. கணேசன் ஒரு மாதிரி டைப்பு, சிகே சம்பந்தம் பார்க்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் ராஜராஜ சோழன் சினிமா எனக்கு இது, அதாவது கணேசன் நடிகர் தான். ஆனால் ராஜராஜ சோழனில் வந்து பகவதி பண்ண மாதிரி கணேசன் பண்ண முடியாது. டிகே பகவதி ராஜராஜ சோழன் ட்ராமாவில் பண்ண முடியாது. ஓ, பிரமாதமா இருக்கும். சரி சரி, இதுலயும் வித்தியாசம். ஆமா, வித்தியாசம். சுவாரஸ்யமா இருக்கே கேட்க. ஆமா, நீங்க பகவதி ஆக்ட் பண்ண உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் ரெண்டுத்தையும் பார்த்துருக்கேன், பகவதி ஆக்டையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அங்கே அதை வந்து அந்த ஹேமா பேர் குந்தவை ஆக்ட் பண்ணுவாங்க, லக்ஷ்மி ஆக்ட் பண்ண மாட்டேன். லக்ஷ்மி ஆக்ட் பண்ணாங்க அந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க பேர் தெரியாது, அந்த அம்மா ஆக்ட் பண்ணவே முடியாது. அது ஒரு சீனில் வந்து அந்த 2 பேருக்கு வாக்குவாதம் வரும். அப்பாவுக்கும் மகளுக்கும். அதால சொல்லேன்னு சொல்லுவாங்க. அது அந்த அம்மா சொல்லுவோம், அழகா இருக்கும். ஓ, பாருங்க, நாடகத்துக்கும் சினிமாக்குமே வித்தியாசம் இருக்கு. அப்பவே இல்ல. சரி, நாடகம் வந்து என்ன, நாடகம் தான். சினிமாவில் கட்டவும் நாடகம் தான். அது சினிமால வித்தியாசமா இருந்தது. நாடகத்தை வந்து நான் கணேசன் பார்த்து 2 பார்த்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சீனில் வந்து அந்த ஒரு இன்சல்ட் பண்ணும்போது க்ளோஸ்அப் ஆகிற மாதிரி சிம்மாசனம் நடந்து வரும். அங்கே 10 அடி தாண்டு வரும், அது இறங்குவார். அப்போ பார்த்தா அந்த ராமன் எஃபெக்டிவாக இருக்கும். ஓ ஓ, இந்த கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நாடகத்தையும் பார்த்திருக்கீங்க, சினிமாவையும் பார்த்திருக்கீங்க. நாடகம் அதை விட தத்ரூபமா இருந்ததுன்னு சொல்றீங்க. அது இன்னும் இருக்கு. ஏன்னா சினிமாவில் 3 மணி நேரம் வசத்தை பேச முடியாது, யாரும் முடியாது. அந்த வசனத்தை வந்து 3 மணி நேரம் பேசிட்டாங்க, ஆக்ட் பண்ணி யாரும் முடியாது. அடேங்கப்பா, 3 மணி நேரம் பேசுறது, டைலாக் பேசுறதுன்னா சினிமாவில் விட்டு எடுக்கிறேன். ஆமா ஆமா, ஒரே ஆளு ஒரே பேசுறதுனா அது பெரிய அது வந்து அவருக்காக முடிய ஆள முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி மனோகர் பார்த்தீங்கன்னா, லங்கேஸ்வரன் பார்த்தீங்கன்னா அதை ஆக்ட் பண்ண முடியாது. லங்கேஸ்வரன் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா யாரும் ஆக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. லங்கேஸ்வரர் வந்து மனோகர் வந்து அமைச்சர் ஆக்டர் தான். அவர் வந்து இப்போ போஸ்ட் ஆக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரி, அவர் வந்து சினிமாவுக்கு வந்தார். அவர் அப்புறம் மிக கோஷனாக வந்து தொழிலாக எடுத்துக்கிட்டார் நாடகத்தை. அவர் ட்ராமாலாம் அவர் வந்து ஹிஸ்டாரிக்கலாக போவார். அவர் சோஷல் ட்ராமா போய் முதல்ல போட்டார். எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அவருக்கு. வெங்கடேஸ்வரன் தான் அவர் பிடிச்சது. இன்னைக்கு கலைத்துறை பணத்துக்கு அடிமையா இருக்கு. இல்லை இது வந்து இந்த வசதி வந்து அந்த காலத்துல தான் ரொம்ப முக்கியம். வசதி இல்லாத காலத்திலே ராஜமாணிக்க ட்ராமா நீ பார்க்க குடிச்சு வைக்கல, நம்ம பார்க்க நான் பார்க்கல. நான் ஆளை மட்டும் பார்த்தேங்க. ஒரு வாட்டி நான் கோயம்புத்தூர் ட்ராமா போட்டோம். அந்த ட்ராமா தியேட்டரில் அவங்க ட்ராமா போட்டுருந்தாங்க. எங்கள் ட்ராமா அவர் உட்காந்து பார்த்தாரு. அவர் பார்த்துருக்கேன் வழியே. அவரெல்லாம் பார்க்க முடியாம நாடகத்தை உயிரை விட்டுருவாங்க. நீங்க சொல்லும் போது கேட்கவே எங்களுக்கு எப்படி நாடகத்தை நான் சொல்றேன். இதெல்லாம் அதாவது எப்படி 52 வந்து திருப்ப முடியும் சிவாஜி கணேசால 70 அப்புறம் பாலச்சந்திரா திருப்பினார். பாலச்சந்திரா அப்புறம் பாரதி ராஜா எல்லாம் வந்தாங்க. வழிய பார்த்தது நான் ப்ரொஃபஷனல் வந்து நாடகத்துலேருந்து வந்து தொழில் இல்லாமல் வந்து நாடகத்துக்கு வந்து சினிமா ஒரு கே பாலச்சந்திரன் இயக்குனர் பாலச்சந்திரன். நாங்கள் ஔவையார், மனிதன், இன்ஸ்பெக்டர், குமாஸ்தா வேட்மன், பெல்கணன், அப்புறம் ரத்தபாசம், ராஜராஜன், கல்வெளி காலி, எதுவாழ்வு எல்லாரையும் பாட்டுருக்கேன். ஆர்எஸ் பர்வ வந்து பிஎம்ஜி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியிருந்தார். சரி, அவர் எனக்கு தெரிஞ்சு தோட்டக்காரன் ஒரு ராமாயணம் ஆக்ட் பண்ணார். ராமாயணம் கிடையாது. ராமாயணத்தை வந்து சீதை ராமனுடைய பொண்ணா வந்து காமிப்பாங்க. ஒரு பிகே சரஸ்வதி ஒரு ஆக்டர்ஸ் இருந்தாங்க அந்த காலத்தில். அவரை வச்சு தமிழ் நாடகங்கள் போட்டார். ராஜாத்தி, குரத்தி, அப்புறம் இன்ப நாள், உலகம் சுதிக்கிறதுன்னு போட்டார். அதனால அவ்வளோ ஈடுபடலை. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.